வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃப்ரைடே ரிலீஸ். இந்த வாரம் யுகாதி ரம்ஜான்ங்கிறதுனால தேர்ஸ்டேவே 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழில் ஒரு படம், தெலுங்கில் ஒரு படம், ஹிந்தியில் ஒரு படம். ஹிந்தியில் ஆதித்ய தர் டைரக்ஷனில் ரன்வீர் சிங், சஞ்சய் தத், அர்ஜுன் ராம்பால், மாதவன், சாரா இவங்களோட நடிப்பில் வெளியாகிற படம் தான் துரந்தர் 2 த ரிவெஞ்ச். இனி பாகிஸ்தானோட தலையெழுத்த இந்தியா தான் முடிவு பண்ணும். இந்த நம்பர் 2 அப்படின்னு வர்ற படங்கள்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க படங்கள் வந்திருக்கு. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகுபலி, கேஜிஎஃப், புஷ்பா இந்த 3 படங்கள் தான் வந்து ஒரு படத்தை 2 பார்ட்டாக எடுத்திருந்தாங்க. அந்த வரிசையில் இந்த படம் இணையும். இது வந்து ஒரே சிங்கிள் கதை தான். அந்த ஒரு சிங்கிள் கதையை 2 பார்ட்டாக எடுத்திருக்காங்க. ஒரே மட்டும் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க அந்த ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும்போதே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த டேட்டில் தான் அடுத்து செகண்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. அந்த மாதிரி வந்த ஒரு படம். இந்த படத்தோட டியூரேஷன், செகண்ட் பார்ட்டோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours 49 minutes. 3 hours 49 minutesக்கு நம்ம இது வரைக்கும் தேட்டரில் போய் படம் பார்த்துருப்போமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் தமிழ் டப்பிங் கிடைக்கல. நான் தமிழ் டப்பிங் தேடி கிடைக்காம கடைசியாக ஹிந்தியில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு அடுத்த ஃப்ரைடேலேருந்து வந்து தமிழ் டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இது தேட்டருக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம இடைஞ்சலாக இருக்கும். 3 hours 15 minutes ஷோ டைமு, இன்டர்வல் இருக்குது, ஸ்டார்டிங்கு தேட்டரை க்ளீன் பண்ணி மறுபடியும் அடுத்த ஷோ போடணும். இப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த 4 ஷோ போடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. இருந்தாலும் நம்ம பிஆரில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, அதுலேயும் விளம்பரம் போடுறாங்க 20 நிமிஷத்துக்கு. எப்படி தான் அவங்களால சமாளிக்க முடியுதுன்னு தெரியல. இப்போ நம்ம ஒரு படத்தை வந்து 2 விதமாக பார்ப்போம். ஒன்று படத்தோட கதை என்ன, அதை எப்படி எடுத்திருக்காங்கன்னு. இந்த படத்தோட கதை வந்து துரந்தர் 1ஓட அப்படியே கண்டினியூஷன் தான். ஒரு இந்தியன் ஸ்பை பாகிஸ்தானுக்குள்ளே போய் அவங்களோட அண்டர் கிரவுண்டுக்குள்ளே நுழைஞ்சு இந்தியாவுக்கு எதிராக நடக்கிற சதியை எப்படி தடுத்தாரு அப்படிங்கிறது. அதில் அந்த சதி பண்ணுற ஆளுங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளான அக்ஷய் கண்ணாவை போட்டு தள்ளுறதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. அதுலேருந்தே நமக்கு என்னன்னு தெரியும், ரிவெஞ்சின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த குரூப்பில் ஒரு மும்பை அட்டாக்ல நடக்கும்போது அவன் சொல்லுவான், அந்த மீதி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கொல்ல போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த மீதி எல்லாரையும் எப்படி கொல்றான் அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ட்ரெய்லரும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்னன்னா, அவன் எப்படி வந்து ஒரு ஸ்பையாக மாறினான், ஒரு கொலை குற்றவாளியை தான் ஸ்பையாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலில் முடியும் ஃபர்ஸ்ட் இதில். அவன் என்ன, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் தான் இந்த படத்தில் இருக்கிற விஷயங்கள். கதை வந்து உண்மை சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு படம். ஜென்ரலாக ஒரு சினிமாவாக எடுக்கும்போது ஒரு பல நிகழ்ச்சிகளை தொகுத்து ஒரே இதாக எடுப்பாங்க. இந்த ஸ்பை வந்து ஒரே ஒரு ஸ்பை வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போய் இந்த வேலையை எல்லாத்தையும் செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. ஆனால் ரியலாக என்னென்னா, பல ஸ்பைகளை இந்தியா வந்து பாகிஸ்தானுக்குள்ளே விட்டுருந்தாங்க. அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன், அவங்க கொடுக்குற விஷயங்கள்லாம் வச்சு இங்கே சில ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க. ஹீரோவாக நம்ம ஒரு படம் போட்டு ஹீரோன்னு எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆள் எல்லாத்தையும் பண்ணாங்கிற மாதிரி இந்த கதையை நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, படம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அக்ஷய் கண்ணாவை கொண்டவே நமக்கு கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் என்னடா இதுனா மெயின் இவனையே போட்டு தள்ளிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல என்ன இருக்க போகுது, எல்லாம் ஒவ்வொருத்தரையாக கொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் 20 minutesலேயே நம்மளை வந்து உட்கார வச்சுட்டாங்க. இந்த கதையை வந்து நீங்கள் இன்னும் மறுபடியும் 3 மணி நேரம் பார்க்குற அளவுக்கு ஒர்த்து தான் அப்படின்னு. முதல் 20-25 minutesல வந்து அவனோட பாஸ்ட், அவங்க ஃபேமிலி என்ன, அவன் எப்படி வந்து ஒரு கொலை குற்றவாளியாக மாறினான், அதுலேருந்து அவனை எப்படி ஸ்பையாக மாறினாங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 minutesல காட்டுறாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையாக, ரைட்டிங்கும் செம்மையாக இருக்குது, அதை எடுத்த விதமும் அருமையாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து பழையபடின்னு இதில் வந்துட்டு இந்த பழிவாங்கிற ரிவெஞ்சின் இதுக்குள்ளே போகுது. 45 minutes வந்து எப்படி கடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு போர் அடிச்சவோ எங்கேயும் இதுவோ பெருசாக இல்லை. என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியனில் இன்னும் ஒரு 10-15 minutes அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். சீன் எதையுமே நீங்கள் அதில் கட் பண்ண முடியாது. சீனோட லென்த்தை வந்து கொஞ்சம் குறைச்சி இன்னொரு 10-15 minutes வேணால் குறைச்சிருக்க முடியும். உதாரணத்துக்கு அந்த மேஜரை போட்டு தள்ளுற சீன் கிளைமேக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த சேசிங் வந்து ரொம்ப நேரமாக நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 5 minutes, ஒரு 7 minutes 8 minutes போகிற வரைக்கும் ஓகே, நல்லா இருக்குது. ஆனால் அப்புறம் அதே வளவளன்னு இருக்கிற மாதிரி ஒரு அதுலேருந்து ஒரு 5 minutes கிறிஸ்பாக இன்னும் கொஞ்சம் அங்கேருந்து எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். இதில் பெருசாக நான் வந்து விலக்கி சொல்லி ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை வந்து நீங்கள் வெளியில் சொல்லிடாதீங்க பார்க்குறீங்க அப்படின்னு படக்குழுவே சொல்லியிருந்துச்சு. நான் அந்த ட்விஸ்ட் என்னன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் அந்த ட்விஸ்ட் எனக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டாக தெரியல. ஓகே, அந்த ட்விஸ்ட் வந்து எதிர்பார்க்கல, கொஞ்சம் கூட இது இப்படி இருக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அது வந்து ஒரு கதையில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது படம் முடியும் போது தான் அந்த ட்விஸ்ட்டே நமக்கு கொடுக்குறாங்கங்கும் போது அதனால் அது ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகலை. ஆனால் படம் வந்து எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட போர் அடிக்கவும் இதுவோ பண்ணலை. அப்படியே ஒரே ஃப்ளோவாக போயிட்டே தான் இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரன்வீர் கபூர்
பிரித்து மேய்ஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். இது 1க்கும் 2க்கும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ரன்வீர் சிங்க்கு தான் முழுக்க இந்த கதையை. சஞ்சய் தத்துக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் இருந்த ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இதில் இருக்குன்னு சொல்ல முடியாது. இருக்குது, அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குன்னு இதெல்லாம் இருக்குது. அவரோட அந்த டெத் சீனும் அது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து முழுக்க ரன்வீர் சிங் முழுக்க பரவி இருக்கிற மாதிரியான ஒரு கதை தான். சஞ்சய் தத் அவருக்கான கேரக்டரை அதுலேயே அருமையாக பண்ணியிருந்தாரு, அதேமாதிரி இதுலேயும் பண்ணியிருக்காரு. அர்ஜுன் ராம்பால் சூப்பராக நடிச்சிருக்காரு. மாதவன் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இதில் விட இதில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா அவரோட கேரக்டர் இதில் ரொம்ப கடைசியாக மெயினாக இருந்தது. சாராவுக்கு வந்து இந்த படத்தில் படம் முழுக்கவே இருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு சீன், அந்த சீன் சூப்பராக அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு சீன் தான் அவங்களுக்கான சீன் அது. இப்போ கரண்டாக பாலிவுட்டில் வர பல படங்களில் ரூலிங் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய எடுக்கிறாங்க. முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்லி இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை பாராட்டியும், இதுவும் இந்த படத்துலையும் அந்த மாதிரி நிறைய சீன் வருது. ஆனால் எனக்கு என்னென்னா, இவங்க வந்து இந்த பிளானை க்ரியேட் பண்ணது, இந்த பிளானில் மேஜர் பகுதி எல்லாமே முந்தின பார்ட்டி ரூலிங்கில் இருக்கும்போது பண்ணதான். ஆனால் பாராட்டுறது என்னவோ இப்போ யார் ரூலிங்கில் இருக்காங்களோ அந்த பார்ட்டி தான் பாராட்டுறாங்க. இந்த லாஜிக் எனக்கு சுத்தமாக புரியல. அதில் நம்ம ஐயா ஜி செஞ்ச பெரிய சம்பவமான மானிட்டைசேஷனுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு 60,000 crores நோட்டை இந்தியாவுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போதே நான் கெஸ் பண்ணேன், ஓகே இங்கே தான் கொண்டு வந்து முடிக்க போகிறாங்கன்னு. அங்கே தான் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. அதில் நான் உங்கள் இதுக்கே விட்டுறேன், அது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு. மக்கள் வந்து அதை காமெடியாக எடுத்துக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால் எப்படி நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்க தான் போகிறீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து அத்தனை பேரும் கட்டாயமாக செகண்ட் பார்ட்டை பார்க்க தான் போகிறீங்க. அட்லீஸ்ட் ஓடிடிலையாவது பார்க்க தான் போகிறீங்க. என்ன அதான் டைமிங் மட்டும் பிளான் பண்ணிட்டு போங்க. ஒரு 5 நார்மலாக ஒரு 3 hours படத்துக்கு 2.5 hours-க்கு ஒரு 5 hours நீங்கள் ஒதுக்கணும்னா, இந்த படத்துக்கு ஒரு 7 to 8 hours வீட்டிலேருந்து கிளம்பி போய் படம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் ஒரு 7-8 hours ஆயிரும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பார்த்துக்காங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்மளை சாபி குத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.